தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வரையிலே திருவாக்கியங்கள். குறிப்பாக கடைசி வாக்கியம் 32வது வாக்கியம், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். நான் பார்க்கிறோம், தெய்வம் இந்த உலகத்தில் வந்து இதற்காக பாவிகளுக்காக தான் வந்திருக்கிறார். அவர்கள் மனமாறி மனமாறி வாழ வேண்டும் தான் தெய்வம் வந்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்தில் ஏதோ தெய்வத்துக்கு எதிராக திருச்சபைக்கு எதிராக போகிற ஓரோ மகனும் மகளும் அவர்களை எப்படியாவது இந்த தவ நாட்களிலாவது, மகளே நீங்கள் போய் திருப்பலை காணுங்கள், இறை வார்த்தையை படியுங்கள், ஜெபமாலைக்கு கடந்து வாருங்கள், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் எந்த பக்தி முயற்சி மேற்கொள்கிறார்களோ அந்த பக்தி முயற்சி வழியாகவே அவர்களை வார்த்தைகளை படிக்க நாம் தூண்ட வேண்டும். அவர்கள் ஜெபமாலை ஜபிக்க நாம் தூண்ட வேண்டும். அவர்கள் தினந்தோறும் திருப்பலி காண்பதற்கு நாம் அவர்களை தூண்ட வேண்டும். அவர் என்ன பக்தி முயற்சி மேற்கொள்ள அது வழியாக அட்லீஸ்ட் இந்த தவ நாட்கள் நீ செய்கிற சமயத்தில் நாம் இங்கிருந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் அவனை தேடி வருகிற சமயத்தில் அவனத்தில் இருக்கிற திண்மைகளை தீய சுபத்தை எடுத்து மாற்றும். ஆண்டவரே, அவன் இன்னும் மேல் நம்பிக்கை வைத்து செயல்பட கிருபையை அவர் கொடுத்துடலாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிற சமயத்தில் தெய்வம் நம்முடைய மன்றாட்டம் கேட்கின்றார். அந்த நபருக்காக நீ யாருக்காக வேண்டுகின்றாயோ அவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆக இந்த தவக்காலம் அதுக்கு நாம் பயன்படுத்துவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் அல்ல பாவிகளை அல்லவா நீ அழைக்க வந்திருக்கின்றேன். இதோ பாவ வாழ்க்கையில், பாவ வழியில், பாவ நிலையில் இருக்கின்ற ஓரோ மகனையும் மகளையும் கரங்களால் விட்டு தருகின்றோம். இந்த நாட்களில் அவர் எடுக்கிற ஓரோ தவ முயற்சிகள் அது வெறுமனே ஒரு தவ முயற்சி இல்லாமல் அதெல்லாம் உன்னை அனுபவிக்கும் வண்ணமாகவும் தங்களுடைய பாவ நிலையிலிருந்து விட்டு மாறி தெய்வீக அனுபவம் பெறுகின்ற வண்ணமாக மாற்றியல்லும். மாதாவே, விசேஷமாக இவர்களுக்காக பரிந்து பேசியல்லும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.